நான் ரவிச்சந்திரன், தொழில் ஆய்வாளர், வரலாற்றுத்துறை பேராசிரியர். நான் தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ளேன். இங்கு இப்பொழுது கடலோர பகுதியில் ஒன்று லைட் ஹவுஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2008 நாங்கள் அதை க்ளீன் பண்ணி அதை பப்ளிக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஐஜிஎன்சி மூலமாக ஒரு டயாஸ்பரா இங்கே நடத்தினோம். டயாஸ்பரா நடத்தும்போது அந்த பகுதியை நாங்கள் சுத்தம் பண்ணோம். அப்போது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் தான் அந்த லைட் ஹவுஸ் இருந்துச்சு. இப்போ பில்டிங் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. எங்களுடைய ஐடியா இருக்கிற அந்த கோரமண்டல் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழங்கால கலங்கரை விளக்கங்கள், துறைமுகங்கள், அது ஏன்னா டயாஸ்பரானா இந்த இந்த நாட்டிலிருந்து வெளியில் போயிட்டு செட்டில் ஆகி அங்கேயே அவங்க குடிமக்களாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் என்பதை அவங்க விட்டுட்டு அவங்கள நம்ம திரும்ப கூட்டு வந்து இங்கே கலாச்சார அடிப்படையில் கொண்டு வந்தது தான் அந்த டயாஸ்பரான்ற ப்ரோக்ராம். அந்த டயாஸ்பரா ப்ரோக்ராமை 2008 பாண்டிச்சேரியில் தான் பண்ணது. ஐஜிஎன்சி தான் நிறைய செலவு பண்ணாங்க டெல்லியில் இருக்கு அந்த. ஸோ ஃபைனலி அதை நாங்கள் ரெனோவேட் பண்ணோம். ஓரளவு ரெனோவேட் பண்ணி அந்த லைட் ஹவுஸை பப்ளிக்காக ஓப்பன் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு 1 வீக் பொதுமக்கள் பார்வைக்காக விட்டோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தது. செகண்ட் பாயிண்ட்டு, மேலே போகிறவங்க சூசைட் பண்ணிக்கிற பாயிண்ட்டு வந்துச்சு. பிகாஸ் அங்கே அந்த பால்கனி மேலே இருக்கிற பால்கனியில் சுற்றி கிளாஸ் போடலாமா அப்படின்னா அந்த டிஸ்கஷன். ஸோ ஃபண்டு பார்த்தோம்னா அங்கே கான்ஃபரன்ஸ் நடத்தி அந்த எக்ஸிபிஷன் ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லா பழைய துறைமுகங்கள் போட்டோ புகைப்படங்கள் எல்லாத்தையும் அங்கே கான்ஃபரன்ஸில் வச்சு லைட் ஹவுஸ் கீழே இருக்கிற அந்த ரெக்டாங்குலர் பில்டிங் கீழே இருக்க பேஸில் இருக்கிற பில்டிங்கில் அந்த எக்ஸிபிஷனை வச்ச ஃபோட்டோ மாதிரி அரிக்கமேடு, கயல், பெரியபாட்டினம் எல்லா துறைமுகங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் வச்சு அப்புறம் பிறகு வந்த லைட் ஹவுஸ் மகாபலிபுரம், சென்னை லைட் ஹவுஸ். ஆக்சுவலாக சென்னை லைட் ஹவுஸ்னால் நாங்கள் பேசுகிறது இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் கிடையாது. டாக்கிங் அபவுட் த ஓல்டு லைட் ஹவுஸ். இங்கே எப்படி பாண்டிச்சேரியில் ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி அங்கேயே ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் போனீங்கன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும். தென் வி டிஸ்பிளேட் ஆல் த ஃபோட்டோகிராஃப்ஸ். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நிறைய எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த அந்த ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்டில் வரதால் ஐஜிஎன்சி வி கேன் நாட் மெயின்டைன் தட். ஸோ ஆஃப்டர் தட் இட் இஸ் வெரி குட் ட்ரீம். டுடே த கவர்மெண்ட் ஓப்பன் தட் ஃபார் பப்ளிக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. வணக்கம். நாங்கள் பாண்டிச்சேரி வில்லியனூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓல்டு லைட் ஹவுஸ் வெளியில் தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்குது, போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓல்டு லைட் ஹவுஸ் பார்த்தோம். ரொம்பவுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள ஆர்ட் கேலரி எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி எப்படி இருந்துச்சோ அந்த வணிகம் எல்லாமே ஆர்ட் கேலரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வெளியில் பார்த்ததுக்கும் இது பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே தெரியுது. ஆனால் உள்ளே மேலே ஏற 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 பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மட்டும் போயிட்டே இருக்குது. அது மேலே ஏறும்போது தான் தெரியும், நம்ம அதோடைய ஃபீல் நம்ம உணர முடியும்ன்றது நல்லாவே தெரியுது. வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுற்றியும் கடல், வீடு, ரோடு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டு நம்ம எப்பயுமே சாதாரணமாக பார்த்துற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மேலே போய் பார்க்கும்போது அந்த லைட்டே நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு லைட்டு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு அது வெளிச்சம் கொடுக்குறது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, பாருங்கள். ஆக்சுவலாக அந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் த எர்லியஸ்ட் லைட் ஹவுஸ் இந்த கோரமண்டல் கோஸ்ட். கிட்டத்தட்ட 1836 அந்த வாக்கில் இதை கட்டியிருக்கிறாங்க. இது பாண்டிச்சேரி நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று பழைய பாண்டிச்சேரி, அப்புறம் ஃப்ரெஞ்சிலே முதல் ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி, ரெண்டாவது ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி. இது ரெண்டாவது ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரியில் வந்தது. எல்லா பில்டிங்குமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே 1800 தான் கட்டினது. அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த 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 லைட் ஹவுஸ் 1837 அந்த டைமில் தான் இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அவங்க கட்டி ஓப்பன் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரொம்ப ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த
டேப்பரிங்காக போகும் அந்த சிலிண்டர் அது டவரை. மேலே ஒரு பால்கனி ப்ராக்கெட், சின்ன ப்ராக்கெட் கொடுத்து பால்கனி கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்டு ரொம்ப பவர்ஃபுல் லைட்டு அந்த காலகட்டத்தில். அப்போது அதுக்கு மேலே ஒரு டூம் கொடுத்துருப்பாங்க, அது பித்தளையில் செஞ்சுருப்பாங்க, பச்சை கலரில் இப்பயும் பார்க்கலாம். அது மேலே ஒரு ஏரோ வச்சுருப்பான் அந்த காற்று டைரக்ஷன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆர்கிடெக்சர். ஸ்டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிப்ஸில் அந்த ஸ்பைரல் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ஸ்டார்கேஸ் ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக இருந்தது அந்த டைமில். நாங்கள் சில இதெல்லாம் ரிப்பேர் பண்ணோம். அப்போ தான் நான் அதை பார்த்தேன். அந்த போஸ்ட் நடுவில் இருக்க அந்த பில்லர் மரத்தில் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி ஸ்டார்கேஸ் இருக்கும். அந்த மரம் வந்து அப்போ விசாரித்தோம் அதை பற்றி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே. தென் ஃபைனலி வி காட் தட் அது அந்த மரம் வந்து அந்த கப்பலில் வந்து பாய்மரத்துடைய போஸ்ட்டு ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நீளமாக ஒரே மரம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்லர் அது. ஸோ இதை வச்சு தான் அந்த காலகட்டத்தில் அதை கட்டினாங்க. கிட்டத்தட்ட அது 1980 வரைக்கும் அது ஒர்க் அவுட்லேயே இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் லைட் ஹவுஸ். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அந்த டைமில் நம்ம போர்ட்டு ஃப்ரெஞ்சு பீரியட்லேயே ஃபோர்ட் கட்டிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காந்தி சிலையிலேருந்து அந்த போர்ட் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, அதுக்காக தான் அதை கட்டினாங்க. வணக்கம், என் பேர் தீனா. இதுமாரி நானும் பாண்டிச்சேரி தான். நான் வந்து ரொம்ப நாளாக இந்த லைட் ஹவுஸ் வந்து யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப புதுப்பிச்சுக்கிறாங்க, பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். உள்ளே வந்து பார்த்தேன். நம்ம பாண்டிச்சேரியோட வரலாறு ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த போட் ஹவுஸு, அவங்க வணிகம் பண்ணது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ட் அண்ட் கேலரி அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்களோட பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப இம்பேக்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட வரலாறை ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாரி ரைட் சைடு உள்ளே போயிட்டு அந்த படிக்கட்டு உள்ளே ஏறுறதுக்காக பார்த்தோம். சுற்றி சுற்றி ஏறுது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. நானும் ஏறினே இருக்கேன், ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டே போகுது. படி எப்போ தான் வருன்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே போய் பார்த்தோன்னே ஒரே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு காற்றா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்துட்டு புதுசாக நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எப்படி இருக்குன்னா, இந்த காந்தி சிலையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை, அது ஒரு காலத்தில் போட்டு இன்றைக்கி காந்தி ஸ்கொயர்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் வந்து ரிபப்ளிக் சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த கல்வெட்டு இருக்கும். அந்த பில்லர்ஸ் இருக்குங்களா, சுற்றிலும் மொனாலித்திக் பில்லர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பில்லர்ஸுக்கு கீழே பேஸில் ஃப்ரெஞ்சில் ஒரு கல்வெட்டு இருக்கும், அந்த இடத்துடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த லைட் ஹவுஸ் இருக்குங்களா, இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் பிளேஸ் ஆஃப் போர்ட்டுன்னே கொடுத்துருப்பாங்க. அந்த கல்வெட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் வந்து அந்த நேரு சிலையை சுற்றி இருக்கக்கூடிய பில்லர்ஸில் வச்சுருக்காங்க ஒரு பில்லர். அதுக்கு பின்னாடி நம்ம இந்த ஆய் மண்டபம்லாம் இருக்கிற இடத்த வந்து அந்த காலகட்டத்தில் அதை வந்து பெரேட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சில் அதுக்கு பேர் மறந்துச்சு, பட் இது இங்கிலீஷ் பெரேட் கிரவுண்டு. ஸோ அது பிற்காலத்தில் 1920 தான் அங்கே ஒரு மண்டபத்தை கட்டி அந்த நடுவில் வச்சாங்க. அந்த மண்டபம் வந்து இட்ஸ் ஸ்ப்ரிங், காடஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. நீரூற்று தேவதையை வச்சு அதில் ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சு, இது வந்து ஃப்ரெஞ்ச் கல்ச்சர். ஃப்ரெஞ்சில் எப்பயுமே எல்லா நகரத்திலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மண்டபத்தை கட்டி சுற்றிலும் ஓப்பன் ஏரியா வச்சுருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸு, பெரேடு, எல்லாமே பப்ளிக் மீட்டிங்ஸு மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் ஒரு நகரத்துக்குன்னு ஒரு இடத்துல இந்த மாதிரி வைக்கிறது ஃப்ரெஞ்சுடைய கல்ச்சர். ஸோ இப்போ இந்த கஸ்டம்ஸு ஆஃபீஸ் அந்த லைட் ஹவுஸ் இது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்குற பாண்டிச்சேரியே கிடையாது. புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா இப்போ பாரதி பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது பாரதி பார்க்காக இல்லை, ஒரு காலத்தில் அது ஒரு கோட்டையாக இருந்துச்சு. லூயி ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1700 இந்த கோட்டையை கட்டினாங்க. 1742 ஊரை சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவரே கட்டினாங்க. கோட்டை பாரதி பார்க்கில் இருந்துச்சு. ஆனால் நம்ம செட்டில்மெண்ட் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த புதுச்சேரி நகரத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர். இந்த மாதிரி ஒரு மதில் சுவர் வைத்த ஒரு நகரம் கொரமண்டல் கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டாக இருந்தாலும் சரி, டேவிட் ஃபோர்ட்டு, நம்ம கடலூராக இருந்தாலும் சரி, ஆர் மദ്രാஸ் அது சதாராஸ், ஸோ மெனி ஃபோர்ட்ஸு, செஞ்சி ஃபோர்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த கோட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டை இருக்கும், பேலஸ் இருக்கும், அதை சுற்றி செவுறு கட்டி வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்கும், பாரதி பார்க்கில்
அஃபிஷியல் பில்டிங்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஊர் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம புசி ஸ்ட்ரீட்டு, நேரு ஸ்ட்ரீட்டு அண்ட் காந்தி ஸ்ட்ரீட் எல்லாமே அப் டு அதித்தி ஹோட்டல். இந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜா தேட்டர் வரைக்கும், தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு, வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பீச், நம்ம காந்தி சிலையை எடுத்துக்கலாம். இந்த பார்டரை வச்சு பார்த்தீங்கன்னா இதை சுற்றிலும் ஒரு செவரை கட்டி அதுக்குள்ளே செட்டில்மெண்ட் மக்கள் வாழ்ந்தாங்க. அதுதான் நகரம். இந்த மாதிரி ஒரு நகரம் நம்ம இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்துச்சு, இப்போ இல்லை. நான் கேரளான்னு வந்திருக்கேன். ஓல்ட் பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் ஆன்லைன் பார்த்து வந்தேன். அழகாக இருக்கிற லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டேன். மீ இட் வாஸ் ஓகே. அவருக்கு കുറച്ച് ഹാർഡ് ആയിരുന്നു. ഇറ്റ് വാസ് എ നൈസ് എക്സ്പീരിയൻസ്. ஸோ காந்தி சிலை, இன்றைக்கி இருக்கிற காந்தி சிலையில் ஒரு இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன், அந்த ஆக்சுவலாக அது கோட்டையுடைய செவுரு, அதில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து கீழே ஒரு குடோன் மாதிரி வச்சு அங்கேருந்து ஒரு பிரேக் கொடுத்தாங்க. அது மரத்தில் கட்டினது, இரும்பு மரம் எல்லாம் வச்சு கட்டினாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து மரத்தில் இருக்கும், அயன் பில்லர்ஸ் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் கப்பல்கள் வந்துச்சு, ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு, கப்பல்கள் வர ஆரம்பிச்சது, கூட்ஸ் வந்தாங்க, பேசஞ்சர்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த ஹார்பர் ஆக்டிவிட்டியில் இருந்துச்சு. அந்த ஹார்பருக்கு நம்மளுக்கு ஒரு லைட் ஹவுஸ் தேவைப்பட்டது. அப்போ தான் முதல் இந்த இடத்துல எங்கே கட்டினாங்கன்னா, அந்த பீச்சு, அந்த காந்தி சிலை இருக்குது இப்போது, அங்கே ஒரு ஹார்பரு, ஆக்சுவலாக சிலையில் ஹார்பர் இருந்துச்சு. அந்த ஹார்பருக்கு பின்னாடி அதை ஏற்ற மாதிரி 2 பக்கம் ஒரு கஸ்டம்ஸ் பில்டிங் கட்டினாங்க. 2மே சர்க்கிளில் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் போர்ட் ஏரியான்னு சொன்னாங்க. அதில் இந்த லைட் ஹவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டி வச்சாங்க. ஸோ தட் வாஸ் அது ரொம்ப பழமையானதாக இருந்தாலும் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ரொம்ப பழமையானது. லைட் பீம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடிக்கும், ரொம்ப லாங்கில் அடித்தது, உயரம் அதிகம். கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றிலும் ஒரு ரெக்டாங்குலர் சேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும். மேலே பில்டிங்கு டபுள் ஃப்ளோர், அது ஆக்சுவலாக கீழே கிரவுண்டில். அதுக்கு நடுவில் தான் இந்த டவர் வச்சு லைட் ஹவுஸ் வரும். லைட் ஹவுஸ் போகிறதுக்கு வுடன் ஸ்டேர்கேஸ் கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். திஸ் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஃபைனலாக அதை பப்ளிக் ஓப்பன் பண்ணது. இன்னும் அதை நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா ஒன் வே இது, ஒரு தடவை போனால் வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். வென்டிலேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது வென்டிலேஷன் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. லைட்டு வரும், லைட்டாக அது வரும். மேலே ப்ரொடெக்ஷன் வேணும், உடன் பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக, ஏன்னா பப்ளிக் எப்படியாப்பட்ட பப்ளிக் வருவாங்கன்னு நம்ம எதிர்க்க முடியாது. வி ஹேவ் டு மேக் த சேஃப்டினஸ். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ சேஃப்டியும் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இட்ஸ் ஹேப்பன் நவ். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.